தன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கவே முடியாத சேது கூட ஒன்றா வாழ்கிறத விட தனியாக பிரிஞ்சு குழந்தைங்களை வளர்த்திக்கலான்னு தமிழ்ச்செல்வி எடுத்திருக்கிற முடிவு சேதுவுக்கு ஒரு சரியான பதிலடி அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். போலீஸு மாதர் சங்கம்னு எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அன்னைக்கு சேது ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ தமிழ்ச்செல்வி கூட கூட்டத்தில் வந்த ஊர்க்காரங்களில் ஒருத்தங்க சொல்கிறாங்க ராஜாங்கத்தை பார்த்து, ஐயா ராஜாங்க ஐயா, நீங்கள் ஊருக்கெல்லாம் நீதி சொல்கிறவர் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு அநீதி நடக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பியா. அதுக்கு நீங்களும் தொண போகிறத நினச்சா சத்தியமாக எங்களால் ஏற்றுக்க முடியல. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்ல உடனே சேது ரொம்ப ஆக்ரோஷமாக முன்னாடி வந்து, இதை பாருங்க, உங்கள் தமிழ்ச்செல்விக்கு வக்காலத்து வாங்குறதா இருந்தால் வெளியில் போய் நின்று வாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமாக சம்மதிச்சு தான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். அப்போ தான் இவளுக்கு நான் யாருன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வியும் அமைதியாகவே நிற்க உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதை பாரு, உனக்கு தான் எங்கள் மாமா கூட வாழ்கிறதுக்கு வக்கில்லைன்னா இப்போ என்ன மானசீகமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பத்திரிக்கை அடித்து இவ்வளவு சிறப்பாக எங்கள் 2 பேர்த்தையும் மன வாழ்க்கையில் அமைச்சு தர நினைக்கிற ராஜாங்க மாமாவுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். அவருக்கே நீயே என்ன போலீஸை கூட்டிகிட்டு வந்து பயமுறுத்தலான்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியோ, சி வாயை மூடுடி, உங்ககிட்ட ஒன்றும் நாங்கள் பேச வரல. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மறுபடியும் சேது கூட சேர்த்து வைக்க சொல்லி ஊர்க்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் மாதர் சங்கத்தையும் கூட்டிகிட்டு வந்தா ராஜாங்க மாமாவும் நாங்களும் பயந்துக்குவோன்னு நினச்சியா? ஆமாம் தாயே, உன் கூட சேது வாழ்ந்த கொஞ்ச நாளில் பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா? தயவு செஞ்சு உன் வழியை பார்த்துட்டு நீ கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பேச ஓங்கி பலார்னு ஈஸ்வரி கண்ணத்தில் தமிழ்ச்செல்வி அடிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா, நான் திரும்பவும் சேது கூட இதோ இங்கே நிற்கிற இந்த கேடு கெட்ட சேது ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்காகத்தான் இவங்க எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்போ ஏன் இப்படி தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது? நான் ராஜாங்க மாமா கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன், உங்களை மாதிரி அல்ல கைங்க கிட்ட பேசுறதுக்கு வரல அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியோ, என்னடி என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியை ஓங்கி கையை ஓங்குறாங்க. தமிழ்ச்செல்வி அப்படியே கையை இறுக பிடிக்க உடனே சரி, இங்கே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக போயிடுன்னு நான் பேசாமல் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடி வாங்கிடுவோன்னு பயந்துட்டு போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம், மாமா இவளை எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டு முதல்ல துரத்தி விடுங்க மாமா, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள சீக்கிரமாக சேதோ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிற செல்லப்பாண்டி கிட்ட, என்ன செல்லப்பாண்டி, உன் மக இப்போ எதுக்கு ஊர்க்காரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே பஞ்சாயத்து நல்ல வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கிற வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராஜாங்கமும் கேட்க உடனே செல்லப்பாண்டியோ, ஐயா நீங்கள் எல்லாமே சரியாத்தான் யோசிப்பீங்க பண்ணுவீங்கன்னு தானே நாங்கள் நம்பினோம். இப்படி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு என் புள்ள ரெட்டை வாரிசு சம்மந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2ஆம் தாரமாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற தமிழ்ச்செல்வியோ, அப்பா நாம் அதுக்காகவா வந்திருக்கோம்? இவன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இவன் கூட திரும்பவும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இந்த தமிழ்ச்செல்வி இந்த ஊர் ஜனங்களையும் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச ஊர் பெரியவங்களையெல்லாம் அவ்வளவு கேவலமாக கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இவன் கூட சேர்ந்து வாழணும்னு கோரிக்கை வைப்பா இந்த தமிழ்ச்செல்வின்னு நீங்கள் அவ்வளவு இலக்காரமாக என்னை நினச்சிட்டீங்கல்ல. நான் அதுக்காக வரல, இன்னும் இவன் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது, அதை கழட்டி கொடுத்துட்டு அதே சமயம் என்னுடைய விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே வசந்தியோ, அடி பாவி, ஏண்டி இப்போவாவது கொஞ்சம் நீ தனிஞ்சு போய் பேசலாம்ல? மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, இதை பாருமா தமிழ்ச்செல்வி, கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ வேணும்னா ஆவேசத்தில் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், ஆனால் நாங்கள் பெரியவங்க அப்படி ஒன்றும் அத்துவிட முடியாது. இதை பாருங்க ராஜாங்கம், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமோ, இல்லை இந்த ராஜாங்கம் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் 1000 தடவை யோசிப்பான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அவன் முடிவை அவனே மாற்றிக்க மாட்டான், அது யார் வந்து சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திமிராவே பேச உடனே ஈஸ்வரி சந்தோஷத்தில்
அப்படி போடுங்க மாமா அப்படின்னு அங்கே சந்தோஷமாக இருக்க உடனே சேது, என்னப்பா இவளை கழுத்து பிடிச்சு வெளியில் தள்ளாமல் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அதுதான் உனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்ல உடனே வசந்தி அங்கே நிற்கிற ஈஸ்வரி கிட்ட போய் எப்படி எப்படி ஒன்றும் இல்லைனாகும், என் புள்ள வயிற்றுல ரெட்டை குழந்தை சுமந்துட்டு இருக்காளே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி கை தட்டிக்கிட்டே சிரிக்கிறாங்க. உடனே சேதுவும் இவ என்ன கிறுக்கச்சி மாதிரி சிரிக்கிறா, இவ சிரிச்சாலே ஏதோ ஆப்பு ரெடியாக இருக்குன்னு தானே அர்த்தம், என்ன திமிர்ப்பு அறிவுளுக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டே நிற்க உடனே இதோ இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே என்ன பேப்பர் அது, சேது வாங்கி படி அப்படின்னு ராஜாங்கமும் சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற சித்ரா சொல்கிறாங்க, அது வேற என்னவா இருக்க போகுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, என் குழந்தைகளை வச்சுட்டு என்னால் தனியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி சேதுக்கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கிடணும், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு ட்ராமா பண்ணுறக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராஜாங்கமோ இதை பாருமா தமிழ்ச்செல்வி, நீ தான் சத்தியம் பண்ணி இங்கேருந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் என்னை ஜெயிலுக்கு அனுப்புனதில் கொஞ்சமா நஞ்சமா நீ பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பேசிக்கிட்டு இருக்க. உடனே அடைச்சி நீ வாய மூடியா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லி நான் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருப்பேன்னு இந்த தமிழ்ச்செல்வியை அவ்வளவு கீழ்த்தரமாக நினச்சிட்டேல்ல, நீ என்னைக்கு தப்பே பண்ணாத என்ன திரும்ப திரும்ப தப்பு பண்ணேன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்களோ, என்னை அப்போவே நீங்கள் எல்லாம் ஒன்றும் உருப்படாத திருந்தாத ஜென்மங்கன்னு சொல்லி நான் தலைமூழ்கிட்டு போனேன். அந்த உறுதியான முடிவில் இப்போவும் நான் உறுதியாக தான் இருக்கேன். இது எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட பேசுகிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே அப்பத்தாவோ இதை பாருமா தமிழ், நீ ரொம்ப அவசரப்படுற, அங்கே சேதுவும் இந்த ஐயா ராசாங்கம் நீயும் ஒரு சரியான முடிவெடுங்கப்பா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தில் உடன்பாடே இல்லை அப்படின்னு அப்பத்தா சொல்ல உடனே ராஜாங்கமோ ஆமாம் நான் எடுத்தால் எந்த முடிவும் சரியாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல, அப்புறம் என்னம்மா நீங்கள் பேசாமல் அமைதியாக நில்லுங்கன்னு சொல்ல உடனே அப்பத்தா எப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தினா போதும், அதுக்கப்புறம் எப்படியாவது நிறுத்திடலான்னு சொல்லி மயக்கம் கீழே விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அங்கே கல்யாணத்தை எல்லாம் நிறுத்திட்டு ஆத்தா என்னாச்சு ஆத்தா அப்படின்னு ராஜாங்கமும் பதறி போய் அங்கே கீழே கிடக்கிற அப்பத்தா வெள்ளத்தாயை தூக்கி மடியில் வச்சு கதறாரு. உடனே டேய் கருப்பு வண்டி ஏடுறா, சீக்கிரமாக ஆத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியோ அது என்ன இந்த கிழவி ஏதோ ட்ராமா பண்ணுதா இல்லை உண்மையிலேயே நடந்துச்சா ஒன்றும் புரியலையே, சேது நல்ல நேரம் முடியறக்குள்ள நீ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காதலையே வாங்கிக்காம எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக அடி பாப்பி நீ மட்டும் இதை கெடுக்கலைன்னா இந்நேரம் சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள எரிச்சலில் கருகிக்கிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் தமிழ்ச்செல்வி திடீர்னு வயிற்ற பிடிச்சிட்டு அழுகிறாங்க. டெலிவரி பெயின் தமிழ்ச்செல்வியையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக அங்கே பக்கத்து பெட்டில் படுத்துருக்குறாங்க. அப்பத்தா கண்ணடிச்சு தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ் நீ ஒன்றும் பயப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இந்த அப்பத்தா போட்ட ட்ராமாடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆமாம் இந்தாங்க உங்களோட 2 குழந்தைய பார்த்தீங்களா மிஸ்டர் சேது அப்படின்னு கொடுக்க உடனே அதை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு சேது. அதே சமயம் ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா இந்தாங்க ஐயா உங்கள் வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நர்சஸ் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதை பார்த்த ராஜாங்கமும் ஐயையோ இந்த குழந்தைங்கள சேதுக்கிட்ட இருந்து பிரித்து 2ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நினச்சனே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பத்தான் சந்தோஷப்படுறாங்க.